வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் அக்கா ஒரு சப்பாத்தி போட சொன்னால் அதை டேப்பை வச்சு அளந்து போட, தங்கச்சியை ஓட்டையை போட சொன்னால் சுத்திர வச்சு ஓட்டையை போட, சிரிச்சுக்கிட்டே இவங்க 3 பேரும் சில்லறையை திரையில் சிதற விட, இனிமேல் இவங்க ரியாக்ஷன் பின்னாடி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான காமெடி வீடியோக்களை நம்ம சேனல் இன்றைக்கி நிறைய ஒழிச்சு வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு 10 நேரம் அந்த பாதைக்கு வரேன். ஆனால் ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு கம்பம் இருந்ததில்லை. சரி, இன்றைக்கி ஏதோ புதுசாக ஒரு கம்பம் இருக்குது. சரி, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு சீக்கிரமாக சட்டு போட்டு இடத்த காலி பண்ணலாம். இந்த பக்கம் செல்ஃபி எடுக்க, அந்த பக்கம் டாட்டா போட அப்படின்னு நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. சரி, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அவங்க அப்படி டாட்டா போட்டு போகும்போது சிரிப்பில் சில்லறையை செதற இப்படியே அட்ட டைமில் 2 கையை கன்னியாகுமரியும் 2 காலை அப்படி சென்னையில் வச்சு அப்படி ஏறும்போது அப்படியே என்ன கடலில் அப்படி தவறி கீழே விழுந்துட வேண்டியதான். அந்த அளவுக்கு காலும் கையும் ரொம்ப ஆழம். இங்கே டான்ஸ் மூமெண்ட் என்னமோ நல்லா பயங்கரமாக தான் போயிட்டு இருக்கு. கடைசியில் அண்ணன் என்ன நினச்சாரோ தெரியல, என்ன நினச்சாரு அப்படி தூக்குனாங்க. அவ்வளோதான். அப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க, வீட்டில் குளிக்காமல் எங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். ஏன்னா இவங்களுக்கு வீட்டில் குளிக்கிற இடம் போல் காலங்காத்தால வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்ட்டு பார்த்தா குளிக்கிற இடமா இது. யாருக்கு தெரியும், இவங்க டெய்லி இங்கே தான் குளிப்பாங்களோ என்னமோ தெரியலையே. இந்த டான்ஸை நீங்கள் ஒரு டான்ஸாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு வைரல் மூமெண்ட்டு. இந்த வைரல் மூமெண்ட்டில் இந்த கையை அப்படி ஆட்டி இது பண்ணோம் அப்படின்னா இதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு இப்போ தெரியாது, பின்னாடி தான் தெரியும். மனுஷனுக்கு தான் பாடம் நடத்தி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இவர் இந்த கழுதைக்கே பாடம் நடத்துகிறாரு. சரி, அப்படி என்னடா பாடம் நடத்துகிறான்னு பார்த்தானா இது பாடம் இல்லை, எத்தனை பொதி மூட்டை சுமந்துருக்குன்னு கணக்கு போட்டுருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே இவங்க சப்பாத்தி சொல்கிற கொடுமை இருக்க, அவ்வளோ பெரிய இழப்பை கொடுப்பாங்க. இந்த சப்பாத்தியை தூக்கி போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. கையை வச்சு தூக்கி போட்டுட்டு கடைசியாக ஒரு டிஸ்ட்டு கொடுக்காங்க பாருங்கள். அந்த தோசைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி கவுத்துட்டாங்கப்பா. இங்கே இவங்க பண்ணுற டான்ஸ் மூமெண்ட்டை பார்த்தா என்ன ஆகும், வேற என்ன ஒன்றும் ஆகாது. திரும்பி அந்த வரதா புயல் வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன், இந்த டான்ஸை பார்த்துட்டு அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடனா பார்த்துக்கோங்களேன். இந்த ரீல்ஸ் மூமெண்ட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். அது எப்படி கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் போனால் எப்படி நல்லாவா இருக்கும். இந்த பாருங்க, நான் வந்துட்டேம்மா, இப்போ பாரு டான்ஸை, அவ்வளோதான் முடிஞ்சு. கேமராமேன் அப்படி இந்த பக்கம் அப்படி கேமரா திருப்புங்க, அந்த பொண்ணு அப்படி ஓரம் கட்டி வைப்பா. சரி, ஆட முடியுது பாரு. ரோட்டில் ஒழுங்காக நடந்து போக முடியுதா? ரோட்டில் நடந்து போது எம்மாவும் பெரிய கேபிள் இப்படி ரோட்டில் போட்டிங்களா, ஒரு பொண்ணு நடந்து போனால் தட்டி கீழே விழுந்துட மாட்டோம். இப்போ எப்படி தட்டி கீழே விடுறவங்களுக்கு பாரு, அப்படி தூக்கி அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா அப்படியே குடிஞ்சு வீட்டை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு போடுவீங்க இடையில. அண்ணன் ரோட்டில் ரீல்ஸ் எடுத்துகிட்டு போக, அக்கா பின்னாடி டாட்டா போட்டு வர, கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று பெருசாக கொடுப்பாங்க பாருங்கள். நீங்கள் போகிற டாட்டா இருக்க, அந்த டாட்டாவை பார்த்துட்டு என்னாச்சு அப்படி நானும் மிரண்டெல்லாம் பார்த்துக்கோங்களேன். அடிக்கிற வேலுக்கு எவன்டா இந்த டைமில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அதான் நானே ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி இருக்கிற தர்பூசணி பழத்தெல்லாம் வாங்கி உள்ளதான் அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே உடம்புல சுற்றி மாட்டிட்டு அப்படியே அந்த ஹெல்மெட்டை தூக்கி மாட்டினா அப்படி உடம்புக்கு கொஞ்சம் அப்படி இதமாக இருக்கும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேக்குது அப்படின்னா அந்த ட்ரெஸ் இனிமேல் பண்ணாது. முடிஞ்சால் வந்து வேர்த்து தான் பாருங்களேன். சரி, 2 பேரும் பைக்கில் இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ பைக் யார் தான் ஓட்டுறது? என்னது, நீ ஓட்டுறியா? என்ன சொல்கிற? சரி, எங்கே ஓட்டு பார்ப்போம். இந்த ஓட்டுறேன் பாரு, எப்படி ஓட்டுற மட்டும் நீ பார்த்துட்டேறேன். அவ்வளோதான் முடிஞ்சுட்டே. என்னடா ஓட்டுற சொல்லிட்டு கீழே ஓடிட்டு இருக்கேன். சரி போட, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க சார். கொஞ்சம் என்னை விட்டுருங்க சார். கொஞ்சம் அப்படி என்னை விட்டுட்டீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லி பிடிக்கிங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய் ஹெல்மெட் எடுத்து வந்துடுவேன். லைசன்ஸ் எல்லாம் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் தூக்கிட்டு வந்துடுவேன். அதுக்கு போகிறீங்க, நான் பிடிச்சி தான் பாருங்களேன், கண்டிப்பாக ஓடைய மாட்டேன். இப்போ மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க, எல்லாத்தையும் ஓடி போய் எடுத்து வந்துடுறேன். சரி, நம்ம இவனை வச்சு ஃப்ராங்க் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இறங்கி ரிட்டன் ஆப் அடிச்சிட்டாங்க. என்னடா மச்சு, வேறு ஒன்றும் இல்லை, இவனை வச்சு ஃப்ராங்க் பண்ணலாம் பார்த்தா கடைசியில் என்னையே ஃப்ராங்காக மாற்றிட்டாங்க. இது யமகா நியூ மாடல். என்னது நியூ மாடல்? அதான் எனக்கு தெரியுமாப்பா. என்னத்தை உனக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்ச கூட உனக்கு தெரியும். என்னப்பா சொல்கிறேன்? வேறு வேணாம், எந்த வண்டியாக தான் சொல்லுவோம் அடிச்சு 9 நிமிஷம் வந்துட்டு அப்படி போட்டரை கடிச்சு போய்கிட்டே இருக்கும். உனக்கு வேணா சொல்லு, 2 வண்டி புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வருது நாளைக்கு. அம்மா 2 சப்பாத்தி போட்டு விடுமா. இருங்க, கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம கொஞ்சம் கூட குறைய வந்தால் கூட உடம்புல கொலஸ்ட்ராலு, கொழுப்பு, தேவையில்லாத உடல் சத்துலாம் இதெல்லாம் ஏறிடும். அதனால் கொஞ்சம் போருங்க, அளந்து கரெக்டாக உங்களுக்கு நான் சுட்டு தரேன். டேபிளுக்கு உட்காந்துக்கோங்க. சரியா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இப்போ உடனே உங்களுக்கு வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபோட்டோ தொங்க கூட கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓட்டையை போட்டு ஏங்க கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் கொண்டு பண்ணுங்கள்.
இதில் போட்டலாம்னா கொஞ்சம் இதில் பிடிச்சிக்காங்க, இருங்க ஒரு நிமிஷம் போடுங்க. இப்போ எங்கேயும் பேரக்கூடாது, இப்படியே இருங்க வாரம் சரியா, எங்கேயும் பேராங்க. இதில் இந்த இடத்துல ஓட்டை இதில் தான் போடணும் சரியா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் போடுங்க. டைட்டாக பிடிச்சிக்கோங்க சரியா. இப்போ அடிக்கிற அடியில் அட லூசு பயவில்லை என்ன பண்ணிகிட்டு இருக்க, இது ட்ரில் மிஷின் டி. இந்த ப்ளக்கை போட்டு ஆன் பண்ணாமல் அதுவே ஓட்டை போட்டு நீ சுற்றி வச்சு அடிச்சிட்டு. ஐயோ இதுக்கு பேர் தான் ட்ரில் மிஷினா, தெரியாமல் போச்சே. சரி லஞ்ச் டைமு சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டோன்னா உடனே எடுத்து சாப்பிடணும். அது என்ன நீ ரீல்ஸ் போட்டுக்கிட்டே சாப்பிட்றது? போ, இதுக்கப்புறம் நீ ரீல்ஸ் போட்டு சாப்பிடுவோம் போ, அவ்வளோதான். இனிமேல் உனக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் போய். சரி இங்கே இந்த பாட்டில் தூக்கி போட்டு அந்த பாட்டில் நினச்சேன்னா அவங்க வின்னு, அவங்க பக்கத்தில் உள்ளவங்கள தட்டை தூக்கி அடிக்கணும். அப்படி இங்கே அடிக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா, தட்டை அடிக்கும்போது அண்ணன் குளிஞ்சிட்டாரு, பட்டாருன்னு குளிஞ்சு அவர் சவுட்டில். ஏன்டா டே, அன்னைக்கு காய்கறி பறிக்கும் போது தோண்டு தட்டை கொண்டு வந்தால் சரி ஓகே, அதில் பறித்து போட்டால் வாங்கிக்கலாம். இப்போ பலாப்பழத்தை பறிக்கும் போது இம்மா பெரிய தட்டை கொண்டு வந்து நீடி இருக்கியே, இது எதில் வாங்குவோம்? இப்போ சேதாரம் பாரு யாருக்கு அப்படின்னு, உனக்கு தானே. படம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சரி பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நீ பேய் படம் பார்த்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்க. ஒன்றா எப்படி பயிர் வைக்கணும் மட்டும் பாரு. நீ இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தனா எக்காவது கொண்டு இன்னைக்கு ஃபுல்லாக நீ பயனிட மாட்டேன். உன்னை பயிர் வைக்கனே புது டெஸ்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்க. எடு அந்த தட்டை. இப்போ பாரு தட்டுற தட்டில் பேயே உன் பின்னாடி வந்து கத்துற மாதிரி இருக்கும் பாரு. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் தான் இதோட நம்ம சேனலோட சட்டை இழுத்து முடிட்டு நாங்கள் பாட்டு கிளம்புறோம். எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு தரமான காமெடி சம்பவத்தோடு நம்ம அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து டாட்டா பை பாய்.